சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். கண்ணதாசன் பாட்டு நடைமுறையில் வந்துருச்சா தமிழ்நாட்டுக்கு? நான் என்ன சொல்றேன், நீங்க சிரிக்கவே வேணாம், அழகு வேணாம். கமலஹாசன மாதிரி குறைந்தபட்சம் தன்மானத்தோடு என் தொகுதி என் சின்னத்துல நிப்பேன், இல்லைன்னா நிக்காமே கூட ஆதரிக்கிறேன் சொல்லியிருந்தா உங்களை வரலாறு பாராட்டும். சரி சார், நீங்க கமலஹாசன் தன்மானத்தோட இந்த முடிவு எடுத்துட்டாருன்னு சொல்றீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்படி தன்மானம் உள்ளவர் திமுகவுடைய வாக்குகளை வாங்கி ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. அத ஏங்க அவங்க தானே கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தாங்கன்னா தன்மானத்தோட இவர் ஜெயிச்சு இவர் போய் நிக்க வேண்டியது. நீங்க எங்க தப்பா பேசுறீங்க. நீங்க மெல்ல மெல்ல அப்படியே எம்எல்ஏ மந்திரியா வரலாம்னு நினைக்கிறீங்க. ஆமா சார், நான் என்ன சொல்றேன், இவருடைய கௌரவத்தை எங்க சின்னத்துல தான் நிப்பேன்னு சொல்றாரு. இல்ல எங்க சின்னத்துல நிக்கும் போது முடியாதுன்றாரு. ராஜ்யசபா ஏற்கனவே ஒத்துக்கிட்டதானே. இதுல இருக்கு நீங்களே கொடுத்தா அந்த தன்மானத்தோட செயல்படலாம். அது தன்மானம் எங்க இதுல தன்மானம் எங்க போச்சு சொல்லுங்க. அவங்களா தானே கொடுத்தாங்க. இல்ல அவங்களே கொடுத்தாலும் இதே அவங்கள தானே கொடுக்குறாங்க. இல்ல அங்க இல்ல தப்பு பண்றீங்க. அவங்க கொடுக்கல, கொடுக்கிற மாதிரி எங்க சின்னத்துல நிக்கிறாங்க. ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் புரியலன்னா கணக்கு தெரியாத வீட்டுல நித்தமும்